children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 2.2 கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். இதுவும் நமக்கு simplify and solve the following linear equations தான். ஸோ 6th linear equation என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா m minus 1 by 2 is equal to 1 minus m minus 2 by 3. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், நமக்கு இந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு சைடை நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த டேர்மை இந்த சைட் கொண்டு வந்துடலாம். m minus 1 by 2 இது வந்து இந்த சைடு வரப்போ ப்ளஸ் ஆயிரும். கரெக்டாக மைனஸ் m minus 2 by 3 இருக்குது. அப்போ ப்ளஸ் m minus 2 by 3 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ m எல்லாமே நம்ம ஒரு சைடாக கொண்டு வந்தாச்சு. இப்போ LCM எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் பை 1 அப்படின்னு போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ 2க்கும் 3க்கும் LCM எடுக்கிறப்ப 6 வரும். ஸோ 1 6 is 6. ஸோ 6 into m என்ன வரும்? 6m வரும். மைனஸ் இங்கே வந்து நம்ம 2 3s are 6. அதே 3 மேலே போடுறப்போ 3 into m minus 1 ப்ளஸ் இங்கே வந்து 3 2s are 6. அதே 2 மேலே மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 into m minus 2 is equal to 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 6m minus 3m, 3 into m 3m, plus into minus minus, minus into minus plus. கரெக்டாக? அப்போது ப்ளஸ் 3 into 1 3 ப்ளஸ் 2 into m 2m ப்ளஸ் 2 இருக்குது, மைனஸ் 2 இருக்குது. அப்போது மைனஸ் 4, 2 2s are 4 by 6 is equal to 1. ஸோ இந்த 6 வந்து நம்ம இங்கே ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாமா? டிவிஷனில் இருக்க ஆப்போசிட் சைட் போகிறப்போ மல்டிப்ளிகேஷனில் ஆயிரும். இங்கே அதே மாதிரி எம்மெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். 6m minus 3m plus 2m இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ 6m minus 3m என்ன வரும்? 3m வரும். 3m plus 2m 5m வரும். இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுருங்க. ஸோ minus 1. இந்த 6 நம்ம மேலே கொண்டு போயிட்டோம்னா இங்கே மேலே வந்துடும். ஓகேவா? இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் தான், இது ஆப்போசிட் சைட் கொண்டு போயிருங்க. இப்போ 5m is equal to 6 plus 1 வந்துடும். மைனஸ் 1 வந்து இங்கிட்டு வரப்போ ப்ளஸ் 1 ஆயிரும். இப்போ நமக்கு m தான் வேணும். இப்போ 5m is equal to 7 போட்டுக்கோங்க. நமக்கு m தான் வேணும். ஸோ m is equal to 7 by 5. அப்போ சொல்யூஷன் வந்து நமக்கு என்னது? 7 by 5. m is equal to 7 by 5. இப்போ நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? m minus 1 by 2, m minus 1 by 2. இப்போது இங்கே வந்து நம்ம m இருக்கிற இடத்துல 7 by 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் 7 by 5 minus 1 by 2 இருக்குது. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டு மேலே உள்ள டேர்மை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்கு LCM எடுத்துக்கலாமா? ஸோ 7 by 5 மைனஸ் இது ரெண்டுக்கும் 5க்கும் 1க்கும் LCM எடுக்கிறப்போ என்ன வரும்? 5 தான் வரும். ஸோ 5 1 is 5, 7 1 is 7, minus 1 5 is 5, 1 5 is 5. ஸோ 5. இங்கே வந்து நமக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஓகேவா? 2 மிஸ் பண்ணிடக்கூடாது. 7 by 5 மைனஸ் 7 minus 5 என்ன வரும்? 2 வரும். ஸோ 2 by 5. ஓகேவா? அப்போ 2 by 1 இருக்குது. மேலே கொண்டு வரப்போ ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ என்ன ஆயிரும்? 1 by 2 ஆயிரும். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 7 by 5 மைனஸ் 2 1 is 2, 5 2s are 10. இப்போது இது ரெண்டுக்கும் நீங்கள் LCM எடுங்க. 5க்கும் 10க்கும் நீங்கள் LCM எடுங்க. 1 5 is 5, 2 5s are 10. 2க்கு எடுக்கிறப்போ 1 1 வரும். ஸோ 5 2s are 10. ஸோ 10 தான் நமக்கு LCM. ஸோ 5 2s are 10, 7 2s are 14, 10 1 is 10, 2 1 is 2. ஸோ 14 minus 2 என்ன வரும்? 12 வரும். ஸோ 12 by 10 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 2s are 12, 5 2s are 10. 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வருது?
6/5 வருது. அதே இது நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு வருதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1 மைனஸ் எம் மைனஸ் 2/3 இருக்குது. ஓகேவா? நம்ம எம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7/5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 மைனஸ் 7/5 இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து நியூமரேட்டர் இங்கே பை 1 போட்டுக்கோங்க. நியூமரேட்டரை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது 1 மைனஸ் இங்கே வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 வரும். ஸோ 5 1 is 5, 7 1 is 7, minus 1 5 is 5, 2 5s are 10. டினாமினேட்டரில் நமக்கு 3 இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து 1 மைனஸ் இங்கே நமக்கு வந்து -3 வரும். -3/5 இந்த 3 வந்து நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். அப்போது என்ன வந்துடும்? 1/3 ஆயிரும். கரெக்டாக? இங்கே ஒரு ப்ராக்கெட் கூட போட்டு செப்பரேட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ 3 நம்ம கட் பண்ணிடலாம். அப்போது 1 மைனஸ் -1/5 இருக்கும். ஸோ இப்போ வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1 + 1/5. இப்போ இங்கே நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ பை 1 போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும்? 5 வரும். ஸோ 1 5 is 5. அதே 5 மேலே போடுறப்போ 5 ப்ளஸ் 5 1 is 5, 1 1 is 1. இப்போ நமக்கு என்ன வருது? 6/5 வருது. அப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு என்ன தான் வந்திருக்கு? 6/5 தான் வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். Hence it is correct. Hence it is correct. அவங்க கேட்டிருக்காங்களோ கேட்கலையோ, வெரிஃபிகேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து கேட்டிருக்காங்களோ கேட்கலையோ, நீங்கள் வந்து பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணியிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்டு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. 3 × t - 3 = 5 × 2t + 1 இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த நம்பர்ஸ் எல்லாமே உள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ 3 × t 3t ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 3s are 9 is equal to 5 × 2 10. ஸோ 10t வரும். 5 × 1 5. ஓகேவா? இப்போ நம்ம t எல்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாம், இந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ 3t இந்த 10t இருக்கு இல்லையா, அது ஆப்போசிட் சைடு வரப்போ -10t ஆயிரும். ஈக்குவல் டு 5. இந்த 9 வந்து ஆப்போசிட் சைடு போகிறப்ப என்ன ஆயிரும்? +9 ஆயிரும். ஸோ 3t - 10t என்ன வரும்? -70 வரும். ஏன்னா ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. கரெக்டாக? அதனால -70 வரும். இங்கே வந்து 5 + 9 என்ன வரும்? 14. இப்போது நமக்கு t தான் வேணும். ஓகேவா? இப்போதைக்கு மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. t தான் வேணும். t = 14 இந்த 7 வந்து ஆப்போசிட் சைட் போகிறப்போ என்ன ஆயிரும்? டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணிடுங்க. 1 7 is 7, 2 7s are 14. இப்போ ஆக்சுவலாக நமக்கு -t = 2 இருக்குது. நமக்கு வந்து t தான் வேணும். ஸோ இந்த மைனஸ் என்ன பண்ணிடலாம்? ஆப்போசிட் சைட் கொண்டு வந்துடலாம். அப்போது t = -2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் நமக்கு சொல்யூஷன். இது கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். டு செக். ஸோ ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 3 × t - 3 இருக்குது. ஸோ 3 × t வந்து -2 கண்டுபிடிச்சிருக்கோம், -3. ஸோ 3 × -5 -2 -3 வந்து -5 வரும். ஸோ 5 3s are 15. ஸோ -15 இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்திருக்கு. ஸோ இதே இது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 5 × 2t + 1. ஸோ 5 × 2t. டீக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? டீயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -2 கண்டுபிடிச்சிருக்கோம். -2 + 1. ஸோ 5 × ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4 ப்ளஸ் 1. ஓகேவா? ப்ராக்கெட்ஸ் கரெக்டாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 5 × ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ஷன் பண்ணி பிகர் நம்பர் சிம்பிள் போடுவோம். ஸோ நமக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போடுவோம். அப்போது -3 வரும்.
ஸோ 5 3s are 15. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ நமக்கு என்ன வருது? மைனஸ் 15 வருது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு மைனஸ் 15 தான் வருது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு மைனஸ் 15 தான் வந்துச்சு, ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு மைனஸ் 15 தான் வந்திருக்கு. therefore left hand side is equal to right hand side, hence it is correct. Hence it is correct. Understand ஆகுதா அந்த sum? Question number 8 பாருங்க. 15 into y minus 4 minus 2 into y minus 9 plus 5 into y plus 6 is equal to 0 இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம இந்த டேர்ம் எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15 into y 15y minus plus into minus minus 15 4s are 5 4s are 20, 2 carry, 1 4 is 4, 4 plus 2 6. இது வந்து பார்த்தீங்கன்னா minus into plus minus 2 into y 2y minus into minus plus 9 2s are 18 plus 5 into y 5y 5 6 are 30 is equal to 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ y எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். 15y இருக்குது, மைனஸ் 2y இருக்குது, ப்ளஸ் 5y இருக்குது. 15 மைனஸ் 2 என்ன வரும்? 13 வரும். 13 ப்ளஸ் 5 18 வரும். ஸோ 18y இருக்குது. அப்புறம் கான்ஸ்டன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. 60 18 30. இதில் 60 வந்து நமக்கு மைனஸில் இருக்குது, கரெக்டாக? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா மைனஸ் 30 இருக்கும். ஸோ மைனஸ் 30 ப்ளஸ் 18 இருக்கும். இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 12 வரும், மைனஸ் 12 வரும். ஈக்குவல் டு 0. கரெக்டாக எல்லா டேர்ம்ஸும் கரெக்டாக எடுத்து பண்ணணும் நீங்கள். இப்போ வந்து நமக்கு 18y ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டண்ட்டை ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ ப்ளஸ் 12 ஆயிரும். நமக்கு y தான் வேணும். அப்போது 12/18. ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டேபிள்ஸில் 6 2s are 12, 9 2s are 18, 3 டேபிள்ஸில் 2 3s are 6, 3 3s are 9. இப்போ இது வந்து கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு 0 தான் இருக்குது. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு 0 தான் வந்திருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு 0 வருதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. 15 into y minus 4 minus 2 into y minus 9 5 into y plus 6. ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, செகண்ட் ஸ்டெப் எடுத்திருக்கீங்கல்ல, செகண்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நமக்கு பெரிய டேர்மாக இருக்குது. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம இது கொண்டு வந்திருக்கோம், கரெக்டா? ஸோ நீங்கள் இதை கூட எடுத்துக்கோங்க. 18y minus 12 is equal to 0. நீங்கள் இதில் போயிட்டு ஒவ்வொரு இதுலேயும் y டேர்ம் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே நிறையா டேர்ம்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு அதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அப்போது 18 into yக்கு பதிலாக 2/3 போட்டுக்கலாம். minus 12 is equal to 0 இருக்குது, கரெக்டா? இப்போ இங்கே 3 கேன்சல் பண்ணலாம். 6 3s are 18, 6 2s are 12, 12 minus 12 0. அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு, கரெக்டா? ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃபுல்லாகவும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியும் பண்ணலாம். ஆர் போட்டுக்கிறேன். 15 into y நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2/3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2/3 minus 4 into 2/3 minus 9 plus 5 into 2/3 plus 6. இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 15 into இங்கே நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கலாம். by 1 போட்டுக்கோங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 இருக்கும். 3 1 is 3. இங்கே போடுறப்ப 2 வரும். minus 1 3 is 3. இங்கே 3 போடுறப்ப 12 வரும். minus 2 இங்கே நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 3 தான் வரும். 3 1 is 3, 2 1 is 2. minus 1 3 is 3, 9 3s are 27. plus 5 into இங்கே நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ தட் 3 வரும். 1 3 is 3, 2 1 is 2. plus
1 3 is 3, 6 3s are 18. ஓகேவா, இந்த ஸ்டெப் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், 15 இங்கே நமக்கு வந்து -10 வரும், -10/3. இங்கே வந்து -25/3. இங்கே வந்து நமக்கு 20/3 வரும். கரெக்டா? இப்போ பாருங்கள், இது கேன்சல் பண்ணலாமா? 1 3 is 3, 5 3s are 15. ஸோ 5 into 10 50, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ இங்கே நீங்கள் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 25 2s are என்ன வரும்? 50/3. இங்கே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். ஸோ 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா என்ன வரும்? 100 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுங்க. 3 தானே வரும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா. அப்போது 1 3 is 3, 53s are என்ன வரும்? -150 வரும். இங்கே வந்து 3 1s are 3, 51s are 50. இப்போ ப்ளஸ் 50. இங்கேயும் 1 தான் வரும். ஸோ இங்கே போடுறப்போ என்ன வரும்? ப்ளஸ் 100 வரும். கரெக்டாக? இப்போது -150 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 150/3 இருக்குது. ஸோ இது ரெண்டும் நமக்கு கட் ஆயிரும். கரெக்டாக? ஒரு நம்பர் இருக்குது, சேம் நம்பர் இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது, நெகட்டிவில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். இப்போ +3 இருக்குது, -3 இருக்குன்னா என்னது, கட் பண்ணிடலாம். கட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். ஆப்போசிட் சிம்பிளில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சப்ராக்ஷன் பண்ணுவீங்க. அப்போ 3 - 3 என்ன வரும்? 0 வரும். அவ்வளோதான். அதே தான் இங்கே வருது. ஸோ 0/3 என்னது? 0 தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன தான் வந்திருக்கு? 0 தான் வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. Hence it is correct. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணியிருப்பீங்க இல்லையா ஈக்குவேஷனை, அதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸையும் எடுத்து பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் ஈக்குவேஷன் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ டேர்ம்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? Question number 9 பாருங்க. 3 into 5z minus 7 minus 2 into 9z minus 11 is equal to 4 into 8z minus 13 minus 17 இருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள்ஸ் தனியாக, கான்ஸ்டன்ஸ் தனியாக குரூப் பண்ணிக்கலாம். ஸோ 5 3s are 15z, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 7 3s are என்ன வரும்? 21 வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 9 2s are 18, ஸோ 18z, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11 2s are 22 is equal to 4 8s are என்ன வரும்? 32 வரும். 32z வரும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். 13 4s are பாருங்கள், 4 3s are 12, 1 carry, 1 4 is 4 5. ஸோ 52 வருது. அப்புறம் -17 இருக்குது. இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக எழுதணும். இப்போ நம்ம வந்து இசட் எல்லாத்தையும் குரூப் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் இந்த சைடு இருக்கிற இசட்டையும் இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே இருக்கிற நம்பர்ஸ்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ 15z, இந்த -18z போட்டுக்கிறேன். இது ரெண்டும் கான்ஸ்டன்ஸ் தான், இதை அங்கிட்டு கொண்டு போயிடலாம். இந்த வேரியபிள் டேர்மை இந்த சைட் கொண்டு வருவோம். ஸோ -32z வரும். ப்ளஸில் இருக்குது, மைனஸில் வரும். ஓகே, இப்போ இந்த 2 டேர்ம்ஸ் இருக்குது கான்ஸ்டன்ஸ், அதை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே 2 கான்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 21ம் 22ம் இருக்குது. 21 வந்து மைனஸில் இருக்குது, ஸோ இந்த சைட் போகிறப்ப ப்ளஸ் ஆயிரும். இந்த 22 வந்து ப்ளஸில் இருக்குது, இந்த சைட் போகிறப்ப மைனஸில் போயிடும். ஓகேவா? இல்லை நீங்கள் இந்த ரெண்டையும் இங்கே சால்வ் பண்ணிவிட்டு ஒரே டேர்மாக கூட அங்கே கொண்டு போகலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர்ஸுமே நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 32 18 ஆட் பண்ணிங்கன்னா 10 1 4 5 50 வருது. ஸோ 15ன்றது -50. கரெக்டாக? இந்த 15 வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம், ஏன்னா அது வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போடணும். பிகர் நம்பர் சிம்பிள் நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் சிம்பிள் போடணும். ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா 5 3, ஸோ -35 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ 52 17
22 இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். 8 9 10 11 6 7 8 9 91 வருது. ஸோ 91ன்றது நெகட்டிவில் இருக்குது, 21ன்றது பாசிட்டிவ். ஸோ இதில் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணி பிகர் நம்பர் சிம்பிள் போடுங்க. ஸோ போட்டோன்னா 1 - 1 0, 9 - 2 7. ஸோ 70 இருக்குது. ஸோ 35ன்றது இசட் தானே, ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக போடணும். இப்போ மைனஸ் மைனஸ் ரெண்டு சைடுமே மைனஸ் இருந்தால் நம்ம அதை கட் பண்ணிடலாம். நமக்கு இசட் தான் வேணும். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 70/35. ஸோ 35 டேபிள்ஸில் கட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம் வரும், இது 2 டைம்ஸ் வரும். ஸோ இசட் ஈக்குவல் டு 2 தான் நமக்கு சொல்யூஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ டு செக் ஸோ நம்ம ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 × 5z - 7 - 2 × 9z - 11. ஸோ இதுதான் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைட். இப்போ இதில் வந்து z இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போது 5 × 2 - 7 - 2 × 9 × 2 - 11. ஸோ ப்ராக்கெட்ஸ் கரெக்டாக போடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், 5 2s are 10, 10 - 7 இருக்குது, -2 இருக்குது, 9 2s are 18, -11. ஸோ 3 × 10 - 7 என்னது 3 வரும், -2, 18 - 11 என்ன வரும் 7 வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து 3 3s are 9, -7 2s are 14. இப்போ நீங்கள் இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும், ஏன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள், பிகர் நம்பர் வந்து இங்கே நமக்கு 14 தான், அப்போ மைனஸ் தான் வரும். ஓகேவா? இப்போ இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 5 வரும். ஸோ அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன வருது -5 வருது. ஸோ அதே இது ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணியிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 4 × 8z - 13 - 17. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்ம வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். 4 8s are 32, 32z, அப்புறம் 13 × 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 13 4s are என்ன வரும் 52 வரும். 4 3s are 12, 1 கேரி, 1 4 is 4, 4 + 1 5, அப்புறம் இந்த -17 இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 32 × 2 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா, ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் தான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 69 வரும். ரெண்டு நம்பருமே நெகட்டிவ்ன்றனால நெகட்டிவ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 32 × 2 என்ன வரும் 64 வரும். 64 - 69. ஸோ ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுடலாம். ஸோ 5 வரும். 69 - 64 -5. ஸோ அப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன தான் வந்திருக்கு -5 தான் வந்திருக்கு. Therefore, left hand side is equal to right hand side. Hence it is correct. Hence it is correct. Understand now the sum? Okay. Question number 10 பாருங்க, டெசிமல்ஸ்ல இருக்கு லீனியர் ஈக்குவேஷன் வந்து 0.25 × 4f - 3 is equal to 0.05 × 10f - 9 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த நம்பர்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 0.25 4ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 4s are 20, 2 கேரி, 4 2s are 8, 9 10, 1 கேரி. ஸோ 0 × 4 நமக்கு 0 தான் வரும். அந்த 1 வந்து நம்ம இங்கே போட்டுடலாம். ஸோ 1.00 அப்படின்றது நம்ம 1 தான், கரெக்டாக? அப்போ 1f. ஸோ எஃப்ன்னு நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். ஸோ 0.25 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 3s are 15, 1 கேரி, 2 3s are 6, 6 + 1 7. ஸோ 0.75 வருது. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது. ரைட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0.05 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 0 0 0 5 0 0. ஸோ 0 5 0 0. டெசிமல் பாயிண்ட்ஸ் 2 இருக்குது, அப்போ 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம். அப்போ 0.50f மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 0.05 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 9s are 45, 4 கேரி, இது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். ஸோ 4 போட்டுக்கலாம் பாயிண்ட். ஸோ அப்போ நமக்கு வந்து 0.45 வருது. ஸோ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
ஸோ இப்போ நம்ம வந்து வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் இந்த டேர்மை இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ மைனஸ் 0.50 எஃப் ஈக்குவல் டு மைனஸ் 0.45, இது இந்த சைடு போகிறப்ப ப்ளஸ் 0.75 வரும். இப்போ இங்கே இது நமக்கு 1F தானே, கரெக்டாக? இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 1.00 போட்டுக்கிறேன், 0.50 போட்டுக்கிறேன். ஓகேவா? சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.50 வருது. 1லேருந்து 0.50 எடுக்கிறோன்னா 0.50 வருது. பட் இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் வரும், கரெக்டாக? 1 தானே பிக்கர் நம்பர், ஸோ இப்போ பாசிட்டிவ் தான் வரும். இப்போ எஃப் ஈக்குவல் டு, இதுவும் நமக்கு சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம், ஏன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணலாம். 0, 3, 0.30 இருக்குது. இங்கே நமக்கு ப்ளஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா நமக்கு இதுதான் பிக்கர் நம்பர். இப்போ நமக்கு எஃப் தான் வேணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.30 பை 0.50. இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த டெசிமல்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 100ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த மாதிரி பண்ணோன்னா என்ன வரும், இந்த பாயிண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆயிரும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆயிரும். அப்போது 30/50 வரும். இப்போ இந்த 0 கட் பண்ணிடலாம். மேலே கீழே ஒரு ஜீரோஸ் இருக்குது. ஸோ 0 கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு எஃப்போட வேல்யூ என்ன வருது, 3/5 வருது. ஸோ இப்போ நமக்கு 3/5 ஃப்ராக்ஷனில் இருக்குது. பட் இந்த சம்மே நமக்கு டெசிமல்ஸில் இருக்கனால நம்மளும் டெசிமலில் தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்போ 3 வந்து 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 0 பாயிண்ட் வச்சு இங்கே 0 போட்டிங்கன்னா 6 5s are 30. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது, எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.6 வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ வந்து இதை நம்ம செக் பண்ண போகிறோம். டு செக் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா 0.25 இன்ட்டு 4F மைனஸ் 3 இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த டேர்ம் கூட எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன வந்துச்சு, எஃப் மைனஸ் 0.75 வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். எஃப் மைனஸ் 0.75 இதுனா நீங்கள் சிங்கிள் ஸ்டெப்பில் பண்ணிடலாம். எஃபோட வேல்யூ நம்ம 0.6 கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 0.75. ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா 0.75 0.6ஆல் சப்ராக்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ 0.6ஆல் சப்ராக்ட் பண்ணுறப்போ ஸோ நம்ம இங்கே வந்து 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 5 1 0. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே வந்து 0.15 வருது. இப்போ இங்கே நமக்கு பாசிட்டிவ் சிம்பிள் போடுவீங்களா, நெகட்டிவ் சிம்பிள் போடுவீங்களா? நெகட்டிவ் போடணும், ஏன்னா இதுதானே பிக்கர் நம்பர், அதனால நம்ம நெகட்டிவ் சிம்பிள் போடணும். ஸோ இதே மாதிரி நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மைனஸ் 0.15 வருது. அதே இது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வருதா அப்படின்ட்டு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, 0.05 10F மைனஸ் 9 இருக்குது. இதுவும் நீங்கள் இது உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டெப் எடுத்து பண்ணணுனாலும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக பண்ணணுனாலும் பண்ணுங்கள். உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ஸ்டெப் இருக்குல்ல, 0.50F 0.50F மைனஸ் 0.45. இப்போ இந்த 0.50 எஃப்க்கு பதிலாக 0.6 போட்டுருவோம், மைனஸ் 0.45. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.50வை 0.6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 0 5 6 are 30, அப்புறம் 3 வரும், 0 0 0. இப்போ 0 0 3 0. 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கும், 2 + 1 3. அப்போ இங்கே வரும். அப்போது 0.3 போட்டாலும் ஓகே, 300 போட்டாலும் ஓகே. பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியும். மைனஸ் 0.45 இருக்குது. அதாவது 0.03 இருந்துச்சுன்னா இந்த ஜீரோக்கு வேல்யூ இருக்குது. ஆனால் 0.30 இருந்துச்சுன்னா இந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டேர்மை இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணோன்னா 0.3 வரும், இங்கே 0 போட்டுக்கலாம். சப்ராக்ட் பண்ணோன்னா 5 1 0.15 வருது. ஸோ 0.15 இங்கே வந்து எது பெரிய நம்பர், இதுதான் பிக்கர் நம்பர். 0.45 தான் பிக்கர் நம்பர். அப்போ மைனஸ் வந்துடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வருது, 0.15 மைனஸ் 0.15 தான் வந்திருக்கு.
ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு மைனஸ் 0.15 தான் வந்திருக்கு, ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு மைனஸ் 0.15 தான் வந்திருக்கு. therefore left hand side is equal to right hand side, hence it is correct. Hence it is correct. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஸோ டெசிமல்ஸில் இருக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். திருப்பி திருப்பி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த எக்ஸசைஸோட இந்த யூனிட்டே ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.